நாம் தமிழர் கட்சிக்காரங்க அட்வொகேட் நெல்சனையும் அவரது குடும்பத்தையும் கொடூரமா வந்து தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. நெல்சன் அவர்களே ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்காரு. அப்படி நெல்சன் அவர்களோட தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நான் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு தொண்டரோட லேகியத்தை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தேன். தொடர்ச்சியா அதை பத்தி வந்து பேசிட்டு இருந்தேன். சோ அதனால அந்த விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடியாம நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த தொண்டர் வந்து வீடு தேடி வந்து என்னையும் என்னோட குடும்பத்தையும் அடிச்சு உதைச்சிருக்காங்க, என்னோட அம்மாவோட வகுத்துல மிதிச்சிருக்காங்க, அதை தாண்டி வெட்டு கத்திய வச்சு என்னோட கையில வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. சோ அப்படி நெல்சன் அவர்கள் சொல்றது, நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சேன், அதை தாங்கிக்கிற முடியாம என்ன அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் ஓவரால் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை தாண்ட ஒரு தொண்டர் ஒரு லேகியம் வந்து விற்கிறாரு. சோ அந்த லேகியத்தை பத்தி நெல்சன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. லைசன்ஸே இல்லாம அவரு லேகியம் வந்து விற்கிறாரு அப்படின்ற மாதிரி. சோ இதை பார்த்த அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர் மனைவியோட நெல்சன் அவர்களோட வீட்டுக்கு வந்து போறாரு. கேட்டதுக்கு பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட மனைவி பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போது எங்களோட லேகியத்தை சாப்பிட யாருமே இது வந்து மிஸ்டேக், இது வந்து அப்ரூவல் இல்லாம வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து சொல்லல. யாராவது பிடிக்காதவங்க எங்க லேகியத்தை பத்தி வந்து சொல்லலாம். சோ அதுக்காக நாங்க வந்து இதை விற்காம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கு நெல்சன் அவர்களோட தரப்புல இருந்து இல்ல இதுக்கு அபிஷியலா லைசன்ஸ் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ உடனே அந்த லேடி வாய்ஸை வந்து ரைஸ் பண்றாங்க. சோ அந்த இடத்துலயே மாறி மாறி ஒரு மாதிரி கைகலப்பு வந்து ஆகுது. சோ ஃபைனலி இவங்க வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு நெல்சன் அவர்களோட குடும்பத்தையும் நெல்சன் அவர்களையும் தாக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. சோ இதுல என்னோட பார்வை வந்து என்ன அப்படின்னா, நெல்சன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சதுனால இந்த ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி வந்து தெரியல. அவரு அந்த லேகியம் வைக்கக்கூடிய நபரை நாம் தமிழர் கட்சி தொண்டரை விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி பொருள் வந்து விற்கக்கூடாது, அப்ரூவல் இல்லாம இந்த மாதிரி உணவுப் பொருளை விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாரு. சோ இதை பொறுத்துக்கிறாம அந்த நபர் நாம் தமிழர் கட்சி தொண்டர் உடனே பையில அருவாளையும் ஒரு கத்தியும் வந்து எடுத்து போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாவே பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வர்றாங்க. பேச்சுவார்த்தை ஒரு மாதிரி மாறுறதுனால கலவரமா வந்து மாறுது. என்னவா வேணாலும் இருக்கட்டும், நெல்சன் அவர்கள் அவதூறு வந்து பரப்பியிருக்கட்டும், நெல்சன் அவர்கள் ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த கூட வந்து சொல்லியிருக்கட்டும். சோ அதுக்காக அவரை வந்து தாக்கணும், அவரை வந்து அட்டாக் பண்ணணும், அவரை கொல்ற லெவலுக்கு இறங்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே மோசமான ஒரு விஷயம். இதை எந்த கட்சி பண்ணாலும் யாரை பண்ணாலும் தப்பு தான். நெல்சன் அவர்கள் அவதூறு வந்து பரப்பிட்டாரு. எங்கள்கிட்ட முறையான லைசன்ஸ் வந்து இருக்கு, லைசன்ஸோட தான் நாங்க லேகியம் வந்து விற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட அபிஷியலா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அதை தாண்டி அவதூறு வழக்கு வந்து போட்டிருக்கலாம். சோ அதெல்லாம் விட்டுட்டு அவரை வந்து அட்டாக் பண்ணணும், அவரோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணணும், அவரை கொல்லணும் அப்படின்ற நோக்கமே ஒரு தப்பான ஒரு நோக்கம். யாரு குற்றம் பண்ணாலும் யாரு மிஸ்டேக் பண்ணாலும் அதை தண்டிக்கிற உரிமை நம்ம யாருக்குமே வந்து கிடையாது.